Hello, my dear friends. Welcome back. In this video, we are going to discuss one of the very important concepts of DBMS, that is referential integrity constraint. We can expect one question in every NET exam from this topic. So 2 marks is assured. So referential integrity constraint அப்படின்னு நம்ம என்னத்தை பார்க்க போறோம்னா, we are going to just discuss about the idea of foreign key. So what is the usage of foreign key? What are all the problems that we might face when we are using the idea of foreign key? இதுக்கு தான் referential integrity constraint அப்படின்னு நம்ம சொல்றோம். So first SQL-ல constraints அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது எதுக்காக அப்படின்னு டீல் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம மற்ற விஷயங்கள்லாம் டீல் பண்ணலாம். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, we are going to apply some conditions. we are going to apply some conditions. அதுக்கு தான் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் கண்டிஷன்ஸ் ஆர் ரூல்ஸ் எங்க அப்ளை பண்றோம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா, we are applying these constraints over the data columns of relation R. ஓகே, அப்போ எங்க அப்ளை பண்றோம்? ஒரு டேபிள் இருக்கு, இந்த டேபிள்ல செட் ஆஃப் காலம்ஸ் இருக்கு அண்ட் செட் ஆஃப் ரோஸ் இருக்கு. இங்க கன்ஸ்ட்ரெயின்ஸ் நம்ம எங்க அப்ளை பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we are applying constraints over the columns, right? Second important point, why we are applying the constraint? Because we can limit the amount of data that coming in into the table. Okay, let's say for an example age அப்படின்ட்டு ஒரு காலம் இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த காலம்ல எல்லா வேல்யூஸும் வரக்கூடாது. that is, for voting list we have created a table and we have a column called age. அப்போ எந்த வேல்யூலாம் இதுக்குள்ள வரலாம் அப்படின்னு நீங்க ஒரு क्वेश्चन கேட்டீங்கன்னா, greater than or equal to 18 மட்டும்தான் வரலாம், மத்த எந்த வேல்யூ வரக்கூடாது. கரெக்ட் தானே? அப்போ we have to impose a constraint over the column age such that whenever a value is getting into this particular column, you have to check whether the age is greater than or equal to 18. If the age is greater than or equal to 18, then we are going to allow the value, else you are going to reject the value. புரியுதுங்களா? அப்போ ஒரு வேல்யூவை உள்ள அலோ பண்ணலாமா ரிஜெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம்? கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்றோம். இந்த பர்டிகுலர் கன்ஸ்ட்ரெயின்ட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுக்கு பேரு செக் அப்படின்னு பேர், ரைட்? தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், it ensures the availability and reliability of data. ஓகே, ரிலையபிலிட்டி, ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் இதெல்லாம் கரெக்டான டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் the last and most important point is constraint can also be applied. நல்லா புரிஞ்சுங்க, constraint can also be applied at table level. ஸோ இப்போ நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? காலம் லெவல்ல கன்ஸ்ட்ரெயின்ட் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். டேபிள் லெவல்ல கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்றதுக்கு சாதாரணமா என்னால முடியாது, அதுக்கு ஒருத்தரை கூட்டிட்டு வரணும். அவருக்கு பேர் தான் என்னன்னா ஃபாரின் கீ. ஓகே, ஸோ டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, இட் கேன் பி அப்ளைடு ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபாரின் கீ, ரைட்? ஸோ இப்போ ஒரு டீடைல்டான எக்ஸாம்பிள் பார்த்தலாம். பிரைமரி கீனா என்ன, ஃபாரின் கீனா என்ன, இப்போ எப்படி ஒரு டேபிள்ல இதை நான் என்ஃபோர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகே, உங்க எல்லாருக்குமே தெரியும், whenever we are discussing about the idea of table in database management system, definitely there should be a primary key. What is the primary key purpose? It is used to identify
It is used to identify the rows uniquely. It is used to identify the rows uniquely. அப்போ whenever there is a table, there should be a primary key with respect to one column in that table. Concept புரிஞ்சிச்சா இல்லையா? So let us consider there are two tables. Let us consider there are two tables. One table name is employee. One table name is employee and another table name is department. Another table name is department. இப்போ நான் சொல்லி கொடுத்திருக்கிற கான்செப்ட் படி எம்ப்ளாயின்னு நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணேன்னா இந்த எம்ப்ளாயிங்கிற டேபிள்ல ஒரு செட் ஆஃப் ரிலேஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற டேபிள்ல ஒரு செட் ஆஃப் ரிலேஷன்ஸ் இருக்கும். சார் ஏன் சார் R1 R2ன்னு போட்டிருக்கீங்க? இதுல இருக்கிற காலமும் சேமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனாலதான் இதுல இருக்கிறத R1 ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன், இங்க R2 ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன கான்செப்ட் படி R1 அப்படிங்கிற டேபிளுக்கு கண்டிப்பா ஒரு பிரைமரி கீ இருக்கும். அந்த பிரைமரி கீக்கு நான் என்ன பேர் வைக்கிறேன்? பிரைமரி கீ 1 அப்படின்னு வைக்கிறேன். R2ன்னு ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிளுக்கும் ஒரு பிரைமரி கீ இருக்கும். அந்த பிரைமரி கீ நான் என்ன பேர் வைக்கிறேன்? பிரைமரி கீ 2ன்னு பேர் வைக்கிறேன். கரெக்டா? இப்போ நம்ம ஒரு கண்டிஷன் இம்போஸ் பண்ண போறோம், ஆர் டேபிள் லெவல் கன்ஸ்டன்ட்டை கிரியேட் பண்ண போறோம். சச் தட் இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கு இல்லையா, இதை தான் நான் செகண்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த எம்ப்ளாயிங்கிற டேபிள் இருக்கு இல்லையா, இதுதான் நான் என்ன பண்ணிருக்கேன்? ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். டிபார்ட்மெண்ட்ங்கிற டேபிள் நான் எப்ப கிரியேட் பண்ணிருக்கேன்? செகண்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். சோ இந்த செகண்ட் கிரியேட் பண்ண இந்த டிபார்ட்மெண்ட்ங்கிற டேபிள், ஓகே, இட் இஸ் கோயிங் டு யூஸ் தி பிரைமரி கீ வேல்யூ தட் இஸ் பிரசன்ட் இன் எம்ப்ளாயி டேபிள். அப்போ இந்த ரெண்டு டேபிளையும் நான் இணைக்கணும் அப்படின்னா ஐ நீட் ஒன் ஹெல்ப் வித் ரெஸ்பெக்ட் டு எ ஸ்பெஷல் கீ தட் இஸ் கால்டு ஃபாரின் கீ. அப்போ இந்த டேபிள் செகண்ட் டேபிள்ல நான் ஒரு ஃபாரின் கீ கிரியேட் பண்றேன். இந்த ஃபாரின் கீ என்ன பண்ண போகுதுன்னா ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருக்கிற பிரைமரி கீயை ரெஃபர் பண்ண போகுது. இப்போ நல்லா கவனிச்சுக்குங்க, நான் ஒரு முக்கியமான டேர்ம் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்ண டேபிள் தட் இஸ் கால்ட் ரெஃபரன்ஸ்டு டேபிள். சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியம், ரெஃபரன்ஸ்டு டேபிள். செகண்ட் நான் கிரியேட் பண்ண டேபிள் தட் இஸ் கால்ட் ரெஃபரன்சிங் டேபிள். சார் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணோம், அதனால இதை பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லிட்டேன். நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஐடியா சொல்றேன். இப்பதான் கிரியேட் பண்ணோம், அதனால இதை நான் என்ன சொல்றேன்? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்றேன். ஓகேவா? நீங்க மறக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த ட்ரிக்கை நான் சொல்றேன். அப்ப ரெஃபரன்சிங் டேபிள் அப்படின்னு கொடுத்தான்னாலே அவன் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான்? ஃபாரின் கீ இருக்கிற டேபிளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான், ஆர் செகண்ட் கிரியேட் பண்ண டேபிளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். ரெஃபரன்ஸ்டு டேபிள் அப்படின்னு கொடுத்தான்னா அவன் எதை பத்தி பேசிட்டு இருக்கான்? பிரைமரி கீ மட்டும் இருக்கிற டேபிளை பத்தி பேசிட்டு இருக்கான், ஆர் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண டேபிளை பத்தி பேசிட்டு இருக்கான். இந்த டெஃபினேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் ஒரு தடவை ரீகலெக்ட் பண்றேன், அப்புறமா ஒரு சின்ன கான்செப்டை பார்ப்போம். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டு டேபிள் கிரியேட் பண்றேன். ஒரு டேபிளுக்கு நேம் எம்ப்ளாயி, அனதர் டேபிள் நேம் டிபார்ட்மெண்ட். எம்ப்ளாயிங்கிற டேபிள்ல நிறைய காலம்ஸ் இருக்கு, அதை நான் R1 ரெப்ரசென்ட் பண்ணிடுறேன். டிபார்ட்மெண்ட்டுங்கிற டேபிள்ல நிறைய காலம்ஸ் இருக்கு, அதை நான் R2 ரெப்ரசென்ட் பண்ணிடுறேன். ஒரு டேபிள்னு இருந்தா கம்பல்சரியா அதுக்கு பிரைமரி கீ 1 இருக்கும். ஸோ R1ங்கிற ரிலேஷனுக்கு இருக்கிற பிரைமரி கீ PK1, R2ங்கிற ரிலேஷனுக்கு இருக்கிற பிரைமரி கீ PK2. எப்பயுமே செகண்ட் இருக்கிற டேபிள் தான் ஃபர்ஸ்ட் இருக்கிற டேபிளை ரெஃபர் பண்ணும். ஸோ இங்க நான் ஒரு ஃபாரின் கீயை கிரியேட் பண்றேன். இங்க நான் கிரியேட் பண்ண ஃபாரின் கீ எப்பயுமே யாரை தான் ரெஃபர் பண்ணும்னா பிரைமரி கீயை தான் ரெஃபர் பண்ணும். ஸோ FK2 இஸ் ரெஃபரிங் PK1. ஸோ ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண டேபிளுக்கு என்ன பேர் வச்சுட்டேன்? ரெஃபரன்ஸ்டு டேபிள். செகண்ட் கிரியேட் பண்ண பேருக்கு எப்படி நான் கால் பண்ணுவேன்? ரெஃபரன்சிங் டேபிள். ஓகே, இதுதான் இதுக்குள்ள இருக்கிற முக்கியமான விஷயம். ஜஸ்ட் நான் ஒரு 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்றேன், இதை வச்சு இந்த வீடியோவை நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். லிசன் கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஃபாரின் கீ டேபிள். நீங்களே ஆன்சர் பண்ணலாம். இதுக்கு நேம் நம்ம என்ன வச்சோம்? ரெஃபரன்சிங் டேபிள். ஓகேவா? இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் இன்சர்ஷன் அப்படிங்கிறத நான் என்ன பண்றேன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்றேன். செகண்ட் இருக்கிற டேபிள் பிரைமரி கீ, ஓகே, அதுல இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் ரெஃபரன்ஸ்டு டேபிள். இந்த டேபிளை நான் எதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றேன்னா டெலீஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்றேன். ஓகே, டெலீஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்றேன். சார் இந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்கிறது புரியுது, இதுதான் எதை பத்தி பேசுது? கன்ஸ்ட்ரெயின்ட்டை பத்தி பேசுது. எங்களுக்கு ஒரு சின்ன டவுட் சார். என்ன சார்?
ஏன் நாம இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம் அப்படின்னு ஒரு டவுட். இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு நாம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ரைட் த சேம் திங் இன் யுவர் நோட் so that you will understand it better. One more important thing, இது வந்து ஒரு வீடியோ கிடையாது. It is a series of 5 minutes videos. Almost 5 days or 6 daysக்கு இந்த வீடியோஸ் வரும். ஸோ கண்டினியூஸா வாட்ச் பண்ணி ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்க. மினிமம் 2 marks கேரண்டி. ப்ராப்ளம் ஓரியன்டா 2 mark கேரண்டி பண்ணலாம். ஸ்டாட்டிக் கொஸ்டின் வந்தா இன்னொரு 2 mark கேரண்டி பண்ணலாம். மேக்ஸிமம் யூ கேன் earn 4 marks from database management system by understanding this small and interesting topic. Thanks for watching. Hello friends, welcome back. This is episode 2 of referential integrity constraint. I hope you all have watched the video yesterday, right? இன்னைக்கு வீடியோக்கு நமக்கு போறதுக்கு முன்னாடி நேத்து என்ன பார்த்தோமோ அதை ஒரு ஷார்ட் ரிவிஷனா பார்த்துடலாம். நேத்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா, there are 2 tables. One table name is employee, another table name is department. Okay, ஸோ இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, எம்ப்ளாயி டேபிள்ல இருந்த எல்லா ஆட்ரிபியூட்ஸுக்கும் காமனா நான் R1 ஒரு பேர் வச்சேன். டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் R2 ஒரு பேர் வச்சேன். எவரி டேபிள் வில் கண்டெய்ன் எ பிரைமரி கீ. ஸோ இந்த R1ங்கிற டேபிள்ல இருக்கிற பிரைமரி கீக்கு பேரு PK1. இந்த R2ல இருக்கிற டேபிளுக்கு பிரைமரி கீக்கு பேரு PK2. அண்ட் திஸ் டேபிள் இஸ் ஃபர்ஸ்ட் கிரியேட்டட். ஸோ ஐ கால் திஸ் டேபிள் as ரெஃபரன்ஸ்டு டேபிள். This table is second created, so I am calling this table as referencing table. இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நான் ஒரு ஃபாரின் கீ இம்போஸ் பண்ணேன். ஸோ செகண்ட் கிரியேட் பண்ண ரெஃபரன்சிங் டேபிள்ல தான் ஃபாரின் கீ இருக்கும். ஸோ ஃபாரின் கீ 1ன்னு ஒன்று கிரியேட் பண்றேன். இது எப்பவுமே பிரைமரி கீயை தான் ரெஃபர் பண்ணும். ஸோ பிரைமரி கீ PK1 ரெஃபர் பண்ணுது. இது வரைக்கும் எல்லாமே ஓகே. சரியா சார்? இதை ரெஃபர் பண்றதுனால என்ன சார் அட்வான்டேஜ், என்ன நடக்கும்? That means I am linking these two table such that the value present in PK1ல என்னெல்லாம் வேல்யூ இருக்கோ அது எல்லாம் மட்டும்தான் இங்க ஸ்பெசிஃபை ஆக முடியும். சொல்றது புரியுதா? PK1 பிரைமரி கீ 1ல என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூ தான் இங்க ரிஃப்ளெக்ட் ஆக முடியும். இதுதான் இந்த பிரைமரி கீ ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப்போட சாராம்சம். சரியா சார்? சொல்றது புரியுது. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா நல்லா புரியும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இங்க இருக்கிற பிரைமரி கீல செட் ஆஃப் வேல்யூஸ், இது PK1ன்னு ஒரு ஆட்ரிபியூட்னு வச்சுங்க. இதுல செட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் என்ன இருக்குன்னா E1, E2, E3, E4ன்னு 4 வேல்யூஸ் இருக்கு. அப்போ இந்த ஃபாரின் கீல என்ன வேல்யூஸ் சார் இருக்கலாம்? FK1ல என்னதான் இருக்கலாம்? இங்க இருக்கிற வேல்யூ தானே ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொன்னேன். சரியா? பிரைமரி கீல என்ன வேல்யூ இருக்கோ அதுதானே ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொன்னேன். அப்ப என்னெல்லாம் வேல்யூ இருக்கலாம்னா E1 இருக்கலாம், E2 இருக்கலாம், E3 இருக்கலாம், E4 இருக்கலாம். இதோட சேர்த்து நல்லுன்னு ஒரு வேல்யூ இருக்கலாம். சரியா? உங்களுக்குலாம் ஒரு டவுட் வரும், சார் கீனா டூப்ளிகேட் இருக்கக்கூடாது, நல் இருக்கக்கூடாதுன்னு தானே சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, அந்த கண்டிஷன்ஸ் டூப்ளிகேஷன் நல் சொல்றத நல்லா கவனிங்க. டூப்ளிகேஷன் நல் இது ரெண்டுமே யாரு தான் அலோ பண்ண மாட்டாங்கன்னு சொன்னா, பிரைமரி கீ தான் அலோ பண்ண மாட்டாங்க. பிரைமரி கீ வில் நாட் அலோ டூப்ளிகேட் அண்ட் நல். ஓகேவா? ஃபாரின் கீ அப்படிங்கிறது அங்கேருந்து நான் ரெஃபரன்ஸ் பண்ணி தான் எடுக்கிறேன். இதுல நல்லும் அலோடு, இங்க இருக்கிற வேல்யூ எத்தனை டைம்ஸ் வேணாலும் அலோட். பிகாஸ் இந்த டிபார்ட்மெண்ட்ங்கிற டேபிளை பொறுத்த வரைக்கும் நல் வேல்யூ டூப்ளிகேட் வேல்யூ அலோ பண்ணாததுக்கு ஒருத்தவங்க வேணும். அந்த ஜாபை யார் செய்யறாங்க? பிரைமரி கீ 2 will not allow null and duplicates. இவன் அலோ பண்ண மாட்டான். சரியா? ஃபாரின் கீங்கிறது வேற ஒரு காலம் நேம். அந்த காலம் என்ன பண்ணுது? பிரைமரி கீ 1ல இருந்து வேல்யூ எடுக்குது. சோ ஆல் தி வேல்யூஸ் தட் இஸ் பிரசன்ட் இன் தி பிரைமரி கீ இஸ் அலோட். இன் அடிஷன் டு தட் நல் இஸ் ஆல்சோ அலோட். சரி சார், நேத்திக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பத்தி சொன்னீங்களே, அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. சப்போஸ் நான் ஃபாரின் கீ அப்படிங்கறது என்ன சொல்றேன்னா, இங்க இருக்கிறத தான் இங்க ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு சொல்றேன். அப்போ ஃபாரின் கீல E5 அப்படின்னு நான் ஒரு வேல்யூ இன்க்ளூட் பண்ணலாமா? வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கூட யோசிங்க. ஃபாரின் கீ அப்படிங்கிறது பிரைமரி கீல இருக்கிற வேல்யூவை ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கான ஏரியா. கேன் ஐ இன்சர்ட் E5 over here? The answer is no. Because இங்க இருக்கிற வேல்யூ தானே இங்க இருக்க முடியும். அப்ப நான் புதுசா ஏதாவது இன்சர்ட் பண்ண முடியுமா? இன்சர்ட் பண்ண முடியாது. The answer is no.
that means insert restricted எங்க foreign கீழ ரைட். இப்போ இன்னொரு பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. இங்க இருக்கிறது தான் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. சப்போஸ் நான் E3ங்கறத இங்க டெலீட் பண்ணிட்டேன்னா இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா, ஃபாரின் கீழ ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா, அங்க பிரச்சனை ஏற்படும்ல. இத டெலீட் பண்றதா வெச்சுக்கிறதா வேணாமா அப்படின்னு 1008 பிரச்சனை ஏற்படும். அதனால delete at primary key or at parent table is restricted. இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். பிரைமரி கீ ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் டெலீட் எங்க ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது, ரெஃபரன்ஸ்டு டேபிள்ல ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. ஓகே, இன்சர்ட் எங்க ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது, ரெஃபரன்சிங் டேபிள்ல ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. இத பத்தி ஒரு டீடைல்டான எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். கமான். ஓகே, there are two relations, listen carefully, there are two relations called branch and student. ஓகேவா, branch and student. இந்த டேபிள் உங்க கையிலேயே நான் கொடுத்துட்டேன். சரியா? இப்போ உங்களுக்கு ஒரு क्वेश्चन இருக்கும், சார் ரெண்டு டேபிள் கொடுத்துட்டீங்க, இதுல எந்த டேபிள் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணனும், எந்த டேபிள் செகண்ட் கிரியேட் பண்ணனும்? பிரான்ச் தான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண டேபிள் நம்ம என்ன சொல்லலாம், பேரண்ட் டேபிள்னு சொல்லலாம். செகண்ட் கிரியேட் பண்ண டேபிள் நம்ம என்ன சொல்லலாம், சைல்டு டேபிள்னு சொல்லலாம். இந்த பேரண்ட் டேபிளுக்கு நம்ம இன்னொரு நேம் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண டேபிள் இஸ் கால்டு பேரண்ட் டேபிள், தட் இஸ் நத்திங் பட் பிரான்ச் டேபிள். யூ ஹேவ் டு கால் பிரான்ச் டேபிள் ஆஸ் referenced table. You have to call the child table as referencing table. I hope you are all able to understand it, right? So இந்த பிரான்ச்ல என்னென்ன காலம்ஸ் இருக்கு, டிபார்ட்மெண்ட் நம்பர்னு ஒன்னு இருக்கு, டிபார்ட்மெண்ட் நேம்னு இருக்கு. ஸ்டூடெண்ட்ல என்னென்னலாம் இருக்கு, SID, S நேம், டிபார்ட்மெண்ட் நம்பர்னு 3 இருக்கு. ரைட். இப்போ என்ன உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, இது ரெஃபரன்ஸ்டு டேபிள்னு சொல்லிட்டேன், அப்ப இங்க பிரைமரி கீ 1 இருக்கும். இது ரெஃபரன்சிங் டேபிள்னு சொல்லிட்டேன், அப்ப இங்க பிரைமரி கீ 2 இருக்கும். அது மட்டும் இருக்காது, ரெஃபரன்சிங் டேபிள்னா ஒரு ஃபாரின் கீ 1 இருக்கும். இந்த ஃபாரின் கீ 1 என்ன பண்ணும்னா பிரான்ச் டேபிள் ஆர் ரெஃபரன்ஸ் டேபிள்ல இருக்கிற பிரைமரி கீயை ரெஃபர் பண்ணும். கரெக்டா? சோ இதை இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம மேப் பண்ணி பார்த்துடலாம். நான் தெளிவா சொல்றேன், லிசன் கேர்ஃபுல்லி. With respect to branch, department number is the primary key. So இந்த பாயிண்ட் ஓவர், பிரைமரி கீ யாருன்னு சொல்லிட்டேன். With respect to referencing table, primary key யாருன்னு கேக்குறீங்க, SID is the primary key. So primary key 2 இது, primary key 1 இது. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ரெஃபரன்ஸ் டேபிள்ல PK1, ரெஃபரன்சிங் டேபிள்ல PK2. Now the question is, சார் யாரு சார் ஃபாரின் கீ? இப்போ நீங்களே சொல்லலாம், இந்த ரெண்டு டேபிளையும் கம்பேர் பண்ணிட்டு யாரு ஃபாரின் கீ அப்படின்னு கேட்டா, வெரி சிம்பிளி you can say that the department number available here is also available here. இங்க என்னவா இருக்குது, பிரைமரி கீ 1 இருக்கு, இங்க என்னவா இருக்குது, ரிஃப்ளெக்ட் பண்ணுது. so department 1 is nothing but the foreign key 1. it is going to refer the primary key 1. so கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? it is going to refer the primary key 1. இதோட முடியல, இப்படி ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொன்னா இந்த டிபார்ட்மெண்ட் நம்பர்ல இருக்கிற வேல்யூஸ் மட்டும் தான் எங்க ரிஃப்ளெக்ட் ஆக முடியும், ஸ்டூடெண்ட் டேபிள்ல ரிஃப்ளெக்ட் ஆக முடியும். பிரான்ச் டேபிள்ல இருக்கிற டிபார்ட்மெண்ட் நம்பர் வேல்யூ மட்டும் தான் இங்க இருக்கிற டிபார்ட்மெண்ட் நம்பர்ல வர முடியும். சோ என்னெல்லாம் வந்திருக்கு பாருங்க, D1, D2, D3. இங்க என்னெல்லாம் இருக்கு பாருங்க, D1 இருக்கு, D2 இருக்கு, D1 இருக்கு, D2 இருக்கு. தட் மீன்ஸ் இங்க இருக்கிற எல்லாமே வரணும்னு அவசியம் கிடையாது, இங்க இருக்கிறதுக்குள்ள மட்டும்தான் வரணும். அப்போ எனக்கு யாரெல்லாம் வரலான்னு பாத்தீங்கன்னா D1, D2, D3. this is the domain of values that can be present. எனக்கு யாரெல்லாம் பிரசன்ட் ஆயிருக்காங்கன்னா D1, D2 மட்டும் பிரசன்ட் ஆயிருக்காங்க. so far எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நோ ப்ராப்ளம். ப்ராப்ளம் எப்ப சார் அரைவ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த இடத்துக்கிட்ட, தட் இஸ் பிரான்ச் டேபிள்ல D2 டெலீட் பண்ண நினைச்சாலோ, D2 டெலீட் பண்ண, தட் மீன்ஸ் இங்க இருக்கிற D2 டெலீட் பண்ணணும். so that will create a problem. ஆர் இங்க தட் இஸ் ஸ்டூடெண்ட் டேபிள்ல D6 அப்படின்னு நான் யாரையாச்சும் ஒருத்தனை கொண்டு வர நினைச்சாலோ, இன்சர்ட் பண்ண நினைச்சாலோ பிரச்சனை, இங்க டெலீட் பண்ண நினைச்சா பிரச்சனை. so delete at the rate of referenced table is a problem. insert at the rate of referencing table is also a problem. I hope you all are able to understand the concept. Please do note down each and every point. All these things will be reflecting in a code based question. சரியா? so இதோட அடுத்த லெவல் கான்செப்ட நாளைக்கு நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். until then stay tuned. Thank you.
Hello, my dear friends. Welcome back. In this video, we are going to discuss about the referential integrity constraint violation cases. I want to remember you that this is the episode 3 of a series of videos that we are seeing with respect to referential integrity. Okay? Previous நம்ம என்ன பார்த்தோம்னா what is a referential integrity ன்னு பார்த்தோம், and then primary key foreign key relationship பத்தி பார்த்தோம். எவரி டேபிளுக்கு பிரைமரி கீ இருக்கும், ரெஃபரன்சிங் டேபிள்ல ஃபாரின் கீ இருக்கும், இதை வச்சு ரெஃபர் பண்ணோம், எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணோம். இன்சர்ஷன் அட் எங்க பிரச்சனை? இன்சர்ஷன் அட் ரெஃபரன்சிங் டேபிள் இஸ் அ ப்ராப்ளம். டெலீட்டிங் அட் ரெஃபரன்ஸ் டேபிள் இஸ் அ ப்ராப்ளம். இது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதை நம்ம 3 கேஸா டிவைட் பண்ணி எல்லா கேஸுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சரியா? அதுதான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் 1, inserting a new value at எங்க ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியும், நீங்க அப்படியே என்னோட ஆன்சர் சொல்லிட்டே வாங்க. at referencing relation or in other words எப்படி சொல்லலாம், foreign keyக்கு இன்சர்ட் பண்ணா ப்ராப்ளம். செகண்ட், deletion from ஓகேவா, referenced relation ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் நம்ம என்ன சொல்லலாம், பிரைமரி கீ இருக்கிற ரிலேஷன் சொல்லலாம். சரியா? அடுத்தது தேர்ட் கேஸ், அப்டேட்டிங். இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது, ஏன்னா இன்சர்ட் அப்டேட் ஆல்மோஸ்ட் சேம். ஓகே, சோ அப்டேட்டிங் இன் அ ரெஃபரன்ஸ்டு ரிலேஷன் தட் இஸ் நத்திங் பட் த பிரைமரி கீ ரிலேஷன் இஸ் அ ப்ராப்ளம். சரியா? சரி சார், இப்போ கேஸ் 1 பார்க்கலாம். சரியா? that means inserting a new value in the referencing relation. Case 1, this is what we are going to discuss with a neat example. Okay, same example I have taken. Okay, so case 1 is nothing but inserting a new value. Insert a new value. Where you are going to insert? At referencing relation. இப்ப கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நேத்து பார்த்த எக்ஸாம்பிள் படி பிரான்ச் அப்படிங்கிறது என்னதுன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ரெஃபரன்ஸ்டு ரிலேஷன். ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெஃபரன்சிங் ரிலேஷன். அப்ப நம்ம எங்க இன்க்ளூட் பண்ண போறோம்? ரெஃபரன்சிங் ரிலேஷன். தட் இஸ் நத்திங் பட் we are going to include at student. அங்க நம்ம தரவாயிட்டோம். சரியா? சோ இதை எப்படி சார் நம்ம ப்ராப்ளம், இன்சர்ட் ப்ராப்ளம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த டிபார்ட்மெண்ட் நம்பர்ல என்னெல்லாம் வேல்யூ இருக்குன்னு பாருங்க. என்னெல்லாம் வேல்யூ இருக்குது? D1, D2, D3. சரியா? D1, D2, D3. அப்போ பிரான்ச் டிபார்ட்மெண்ட் நம்பர் equal to I am writing all the values that are present. D1, D2, D3. இதை நம்ம என்ன சொல்லலாம்னா, that is nothing but the domain of அதாவது list of possible values of column டிபார்ட்மெண்ட் நம்பர் அட் எந்த டேபிள்? பிரான்ச்ங்கிற டேபிள், அட் பிரான்ச் டேபிள். ரைட்? அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்றோம்? ஸ்டூடெண்ட்டை கையில் எடுத்துக்கிறோம். let us take student in hand. ஸ்டூடெண்ட்லயும் டிபார்ட்மெண்ட் நம்பர் இருக்கு இல்லையா? டிபார்ட்மெண்ட் நம்பர். what are all the values present over there? D1, D2. eligible values D1, D2, D3, but present values is D1 and D2. சரியா? சோ இப்போ நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா, இங்க இருக்கிற D1, D2, D3ங்கிற வேல்யூவை ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிள்ல you can use possibility 1 any number of times. That is not a problem because it is not a primary key, it is a foreign key. So you can use the value any number of times. This is a one important question. foreign keyல ஒரு வேல்யூ ஒரு தடவை தான் பிரசன்ட் ஆயிருக்குமா? கண்டிப்பா கிடையாது. any number of times பிரசன்ட் ஆயிருக்கலாம். செகண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், foreign keyல null allowed? Yes, null allowed. We will see this in the later part of this video. null allowed. இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுங்க. சரியா? அதுக்கு அடுத்தது நான் என்ன சொல்றேன், suppose insertion தான பார்க்கிறோம், insertion of a new value. Suppose if I try to include the value D5, okay, value வந்துச்சுனா first நீங்க என்ன பண்ணணும்? You have to check with the domain of the branch டிபார்ட்மெண்ட் நம்பர். இங்க போய் D5 னு ஒரு வேல்யூ இருக்கா அப்படின்னு பாப்பீங்க. D5 இருக்கா? இல்ல. யாரெல்லாம் பாசிபிள்? D1 பாசிபிள், D2 பாசிபிள், D3 பாசிபிள். D5 is not possible. That means referential
referential integrity constraint violation ஓகேவா क्वेश्चन என்ன கேப்பா referential integrity constraint violation எந்த இடத்துல நடக்குது ரெஃபரன்சிங் டேபிள்ல நடக்குது ஆர் எங்க நடக்குது சைல்டு டேபிள்ல நடக்குது இப்ப அலோ பண்ணலாமா அலோ பண்ணக்கூடாது இந்த ரெக்வெஸ்ட் என்ன பண்ணணும்ங்கறா அபார்ட் பண்ணுங்க இத அலோ பண்ணாதீங்க அபார்ட் பண்ணுங்க அப்படிங்கற ஓகேவா அப்ப நம்ம என்ன சொல்றோம் இங்க இருக்கிற வேல்யூ should be reflected from this particular place and what are all the values allowed duplicates allowed or any number of times allowed or null value also allowed இப்ப இங்க d2 க்கு பதிலா null இருந்துச்சுனாலும் பிரச்சனை கிடையாது it is allowed not a problem but d5 d6 வந்தா not allowed இதுதான் inserting a new value at referencing relationல create ஆகுற problem ஓகே சோ இந்த வீடியோல என்ன பார்த்தோம்னா இன்சர்ட் ஆவறதுனால என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தோம் அதுக்கு கம்ப்யூட்டர் என்ன சொல்யூஷன் சொல்லுதுன்னா டேட்டாபேஸ் என்ன சொல்யூஷன் சொல்லுதுன்னா அந்த ரெக்வெஸ்ட்டை என்டர்டெயின் பண்ணாத அதை அபார்ட் பண்ணிடுது அப்படின்னு சொல்லுது அப்புறம் டொமைன்னா என்னன்னு பார்த்தோம் இந்த டொமைனை வச்சுதான் செக் பண்றோம் அப்படிங்கிறதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் சரியா சோ இன்னைக்கு நம்ம கேஸ் 1 பார்த்துட்டோம் நாளைக்கு கேஸ் 2 delete with respect to referenced relation என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பார்க்கலாம் until then signing off Parthasarathi see you tomorrow my dear friends hello my dear friends I welcome you all back for the episode 4 of referential integrity constraints in database management system so far நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா referential integrity constraintல case 1 that is problem with respect to insert at referencing table பார்த்திருக்கோம் இப்போ delete at referenced table பார்க்க போறோம் that is case 2 delete at referenced table ஓகேவா இந்த பர்టిక్యులர் விஷயத்தை நம்ம allow not allow அப்படினு 2 டைப்ஸா பார்க்கலாம் ஓகேவா டைப் 1 delete நம்ம என்ன பண்ண போறோம்னா allow பண்ண போறோம் delete we are going to allow type 2 delete we are not going to allow ஒரு சின்ன ஐடியா சொல்லிடுறேன் நேத்திக்கு பார்த்த வீடியோல இன்சர்ட் அட் ரெஃபரன்சிங் டேபிள் நாட் அலோடுன்னு ஒரே ஒரு டைப் தான் சொன்னோம் ஏன்னா வாய்ப்பே கிடையாது ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்னா delete at reference டேபிள்ல 2 டைப் சொல்றேன் ஒன்னு அலோ பண்ணலாம் இன்னொன்னு அலோ பண்ண வேண்டாம் சரியா அப்போ உங்க மனசுல இன்னொரு क्वेश्चन இருக்கு சார் எப்ப அலோ பண்ணுவோம் எப்ப அலோ பண்ண மாட்டோம் அதை மட்டும் தெளிவா சொல்லி அதான் சொல்றதா இந்த வீடியோ தெளிவா கவனிங்க ப்ராசஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கங்க சரியா சோ பிரான்ச் டேபிள் இதுதான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண டேபிள் திஸ் இஸ் ஆல்சோ கால்டு ரெஃபரன்ஸ்டு டேபிள் அண்ட் ஸ்டூடெண்ட் டேபிள் இது செகண்ட் கிரியேட் பண்ண டேபிள் ரெஃபரன்சிங் டேபிள் ஓகேவா சோ இந்த டேபிள் தட் இஸ் பிரான்ச் டேபிள்ல இருக்கிற பிரைமரி கீ யாருன்னு பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் நம்பர் ஸ்டூடெண்ட்ல இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐடி ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப் வித் ரெஸ்பெக்ட் டு டிபார்ட்மெண்ட் நம்பர் அப்படிங்கறத என்ன ஆக்ட் ஆகுதுன்னா ஃபாரின் கீ 1 ஆக்ட் ஆகுது இது யாரை ரெஃபர் பண்ணுதுன்னா இங்க இருக்கிற டிபார்ட்மெண்ட் நம்பர் ரெஃபர் பண்ணுது சரியா சோ இந்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெரியும் டைப் 1 delete allow அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன் delete நம்ம எங்க பண்ண போறோம் அப்படின்னா we are going to perform all the things in referenced table so இந்த கான்செப்ட பொறுத்த வரைக்கும் ஹீரோ யாருன்னா பிரான்ச் தான் நான் யார்கிட்ட delete பண்ண போறேன் பிரான்ச்கிட்ட delete பண்ண போறேன் டைப் 1 சொல்றேன் நான் என்ன பண்றேன் d3 delete பண்றேன் டைப் 1 allow with respect to value d3 நான் என்ன சொல்றேன் அலோன்னு சொல்றேன் ஏன் சார் d3 அலோ பண்றீங்க அப்படின்னா நீங்க போயிட்டு ஸ்டூடெண்ட் டேபிள்ல பாருங்க ஸ்டூடெண்ட் டேபிள் இங்க d3 நம்ம யூஸ் பண்ணிருக்கோமா யூஸே பண்ணல அதனால நம்ம அலோ பண்ணலாம் சார் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா ஒன்னும் பிரச்சனை கிடையாது டொமைன் எழுதுங்க பேரண்ட் டேபிளோட டொமைன் எழுதுங்க பேரண்ட் டேபிளோட டொமைன்ல என்ன வரும் d1 d2 d3 ஓகேவா சைல்டு டேபிளோட டொமைன்ல என்ன வரும் சைல்டு டேபிளோட டொமைன்ல d1 d2 தான் வரும் அப்போ இதுல உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இந்த டொமைன் எழுதும்போது இந்த d1 d2 d3 எப்படி போட்டேன் இங்க d1 இருக்கு d2 இருக்கு d3 இருக்கு இங்க ஏன் d1 d2 மட்டும் போட்டேன் d1 இருக்கு d2 d1 d2 அப்ப d1 d2 மட்டும் தான் இருக்கு இப்ப எப்ப சார் அலோட் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேரண்டோட டொமைன்ல இருக்கிற வேல்யூ சைல்டுல ரிஃப்ளெக்ட் ஆகல அப்படின்னா சைல்டு அதை யூஸே பண்ணலன்னா பிரான்ச்ல இருக்கிறத ஸ்டூடெண்ட்ல யூஸே பண்ணலன்னா இங்க நான் டெலீட் பண்றதுனால இங்க ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா யூஸ் பண்ணிருந்தா தானே பாதிப்பு ஏற்படும் யூஸ் பண்ணல அதனால delete பண்ணிடலாம் அப்ப delete allow with respect to value d3 that is the value not used
வேல்யூ நாட் யூஸ்டு அட் ஃபாரின் கீ 1. ஃபாரின் கீல வேல்யூ யூஸ் பண்ணலாம், என்ன பண்ணலாம், டெலீட் அலோ பண்ணலாம். சரி, டைப் 2 என்ன சார், டெலீட் நாட் அலோன்னு சொல்றீங்களே. சரி, இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் D1 டெலீட் பண்ண ட்ரை பண்றேன்னு வைங்களேன். பேரண்ட்லயும் D1 இருக்கு, சைல்டுலயும் D1 இருக்கு. அப்ப தட் மீன்ஸ் இந்த D1 நான் டெலீட் பண்ணனா இந்த D1க்கு ப்ராப்ளம் ஏற்படும்ல. தட் மீன்ஸ் நான் இந்த D1 டெலீட் பண்ணா இங்க இருக்கிற D1லாம் என்ன பண்றது, இந்த 3 D1ஓட நிலைமை என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வருது இல்ல. இதனாலதான் நாம டைப் 2ல டெலீட்ட நாட் அலோன்னு சொல்றோம். தட் இஸ் when not allow, value used at foreign key 1. ஃபாரின் கீ 1ல வேல்யூ யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா டெலீட்ட அலோ பண்ண முடியாது. அப்ப நான் டெலீட் என்ன பண்ண போறேன், டெலீட் ரெக்வெஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், அபார்ட் பண்ண போறேன். சரியா சார்? ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில நம்ம அதை ஹேண்டில் பண்ற மாதிரியான நேரம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா, தட் மீன்ஸ் சார் நான் டெலீட் பண்ணியே ஆகணும் சார், இங்க வேற ஏதாச்சும் வழி இருக்கா இதை டீல் பண்றதுக்கு, இந்த ஃபாரின் கீ டீல் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, there are 3 different ways in which we can handle this referential integrity constraint with respect to delete at reference table. இந்த கேஸ் 2 டீல் பண்றதுக்கு 3 ways இருக்கு. சரியா? அது என்னென்ன வேஸ் அப்படிங்கறத நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ப்ராப்ளம் எக்ஸாம்ல வரும். இந்த பேஸ் எல்லாமே தேவை. இது தெரிஞ்சிச்சுன்னா நாளைக்கு எபிசோடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ப்ளீஸ் நோட் டவுன் ஆல் தி கான்செப்ட்ஸ். Please note down all the things. See you tomorrow. Hello, my dear friends. Welcome back to the episode 5 of referential integrity constraints. So, இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா ways in which we can handle the referential integrity constraint deal பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நேத்திக்கு நம்ம ஃபைனலா பார்த்த அந்த ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு இன்சர்ஷனை நான் சொல்றேன். ஓகே, நம்ம வேற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். we are having a parent table. இந்த parent டேபிளோட டொமைன்ல என்ன இருக்குன்னா A1, A2, A3, A4ன்னு 4 ஆட்ரிபியூட் இருக்கு. சைல்டு டேபிள், இந்த சைல்டு டேபிள்ல என்ன ஆட்ரிபியூட் இருக்குன்னா A1, A2 நல் அப்படின்னு ஆட்ரிபியூட் இருக்கு. பிகாஸ் சைல்டு டேபிள் இஸ் நத்திங் பட் தி ஃபாரின் கீ டேபிள். ஸோ ஃபாரின் கீல யார் அலோடு, நல் அலோடு. ஸோ ஃபார் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் உங்கள்கிட்ட 2 கொஸ்டின் கேட்க போறேன். Question 1, Question 2. Question 1 நான் என்ன சொல்றேன்னா, suppose will you allow to delete A2 at parent delete பண்ண அலோ பண்ணுவீங்களான்னு கேக்குறேன். அப்ப என்ன பண்ணுவீங்க, பேரண்ட்ல போய் பாப்பீங்க A2 இருக்கு, சைல்டுல போய் பாப்பீங்க A2 இருக்கு. இருந்துச்சுன்னா சைல்டுல என்ன பிரச்சனை, என்ன எப்படி டெலீட் பண்றதுன்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சோ நான் இதை என்ன பண்ண மாட்டேன், அலோ பண்ண மாட்டேன். ஓகேவா? சப்போஸ் will you allow to delete A3 at parent? இப்ப என்ன பண்ணுவீங்க, பேரண்ட்ல போய் பாப்பீங்க A3 இருக்கு, சைல்டுல போய் பாக்குறீங்க A3 இல்லாத ஒருத்தனை டெலீட் பண்றதுனால எந்த பிரச்சனையுமே இல்ல. சோ நான் இதை என்ன பண்ணுவேன்னா அலோ பண்ணுவேன். சரியா? இன்னைக்கு நம்ம வே டு ஹேண்டிலிங் தீஸ் பர்டிகுலர் ப்ராப்ளம் அப்படிங்கிறது எதை ரிலேட் பண்ணி இருக்குன்னா Question 1 ரிலேட் பண்ணி இருக்கு. இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்றதுக்கு 3 ways இருக்கு. புட் யுவர் பென் டவுன், கான்செப்ட் என்ன நோட் பண்ணிக்கிங்க, அதுக்கப்புறமா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு பேரு ஆன் டெலீட் கேஸ்கேட். செகண்ட் மெத்தடுக்கு பேரு அபார்ட். இதை நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், அலோ பண்ண மாட்டேன், டெலீட் பண்ண முடியாது, அபார்ட். தேர்டு ஆன் டெலீட் நல். தேர்ட் என்னது, ஆன் டெலீட் நல். ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு பேர் ஆன் டெலீட் கேஸ்கேட், செகண்ட் மெத்தடுக்கு பேர் அபார்ட், தேர்ட் மெத்தடுக்கு பேர் ஆன் டெலீட் நல். ஸோ ஆன் டெலீட் கேஸ்கேட் அப்படின்னா, நான் பிரைமரி கீழே இப்ப A2 டெலீட் பண்ணேன் அப்படின்னா, லிசன் கேர்ஃபுல்லி, நான் பிரைமரி கீழே இப்ப A2 டெலீட் பண்ணேன்னா பேரண்ட் டேபிள்ல சைல்டு டேபிள்ல எங்கெல்லாம் A2 இருக்கோ அதையும் டெலீட் பண்ணுவேன். தட் இஸ் கால்டு கேஸ்கேட். ஒரு இடத்துல நான் பண்றது எல்லா இடத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் அட் சைல்டு டேபிள். ஓகேவா? செகண்ட் ஆன் டெலீட் அபார்ட். இது வந்து நான் என்ன பண்றேன், டெலீட்டே அலோ பண்ணல. ஆன் டெலீட் நல். தட் மீன்ஸ் என்னது, சைல்டு டேபிள்ல அந்த வேல்யூக்கெல்லாம் என்ன போட்டுருங்கிறான், நல்லுன்னு போட்டுருங்க. இந்த மாதிரி 3 விதமா நம்ம இதை டீல் பண்ணலாம். சரியா? ஒரு எக்ஸாம்பிளா பார்ப்போம், ஒரு கேஸா பார்ப்போம். லிசன் கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மோட் 1 நான் சொல்லி தர்றேன்.
மோடு 1 ஆர் வேவ் 1 நான் என்ன சொல்லி கொடுத்திருந்தேன்னா ஆன் டெலீட் கேஸ்கேட், ஆன் டெலீட் கேஸ்கேட். ஸோ ஆன் டெலீட் கேஸ்கேட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் பிரைமரி கீ ஆர் பேரண்ட் டேபிள்ல டெலீட் பண்ணா, பேரண்ட் டேபிள்ல டெலீட் பண்ணா சைல்டு டேபிள்ல என்ன பண்ணுன்னு சொல்றேன், டெலீட், சைல்டு டெலீட். ஸோ டெலீட் ஹியர், டெலீட் ஆல்சோ ஹியர். இதுதான் இதோட ஐடியா, இதுதான் இதோட ஐடியா. சப்போஸ் let us consider before doing this problem branchோட domain with respect to department number எழுதிங்க. so this will help you to solve the problem in an easier way. இதுதான் நமக்கு நெட்ல கேக்குற கேள்வி. D1 D2 D3. அடுத்தது ஸ்டூடெண்டோட டிபார்ட்மெண்ட் நம்பர் எழுதிங்க. ஸ்டூடெண்டோட டிபார்ட்மெண்ட் நம்பர் எழுதிங்க. ஸ்டூடெண்டோட டிபார்ட்மெண்ட் என்ன, D1 D2. Suppose if I ask you to delete, the question is if I ask you to delete D2, if I ask you to delete D2, what you will do now? First of all, you will go and delete D2 over here. On delete cascade அப்படின்னா இங்க D2 எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் delete ஆகும். இங்க D2 எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் delete ஆகும். That's all. So என்ன அர்த்தம் on delete cascadeனா பேரண்ட் டேபிள்ல டெலீட் பண்றேன், அந்த பர்டிகுலர் வேல்யூ சைல்டு டேபிள் எங்க இருக்கோ அதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். கொஸ்டின் என்ன கேட்பான்னா, ஆன் டெலீட் கேஸ்கேட் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் சைல்டு டேபிள்ல எத்தனை ரோஸ் இருந்துச்சு கேட்பேன். வாட் இஸ் ஆன்சர் நவ்? 1 2 3. டோட்டலா எனக்கு எவ்வளவு ரோஸ் இருக்குது? 3 ரோஸ் இருக்குது ஆஃப்டர் பெர்ஃபார்மிங் ஆன் டெலீட் கேஸ்கேட். இவ்வளவுதான் விஷயம். சரியா? அடுத்தது பார்க்கலாமா? லிசன் கேர்ஃபுல்லி. மோடு 2 என்ன சொல்றேன் நானு? நான் என்ன சொல்றேன்? ஆன் டெலீட் அபார்ட். மோடு 2 என்னன்னா ஆன் டெலீட் அபார்ட். இதுல எகைன் டைப் 1 டைப் 2. சார் என்ன சார் டைப் 1 டைப் 2? ஆல்ரெடி பார்த்தோம்ல. சைல்டு நாட் யூசிங், சைல்டு யூசிங். கரெக்டா? சைல்டு யூசிங். சே ஃபார் எக்ஸாம்பிள் சைல்டு நாட் யூசிங் அப்படின்னா, அப்போ இங்க D3 ஒன்னு இருக்கு, இந்த D3 இவன் யூஸ் பண்ணவே இல்லை, அப்ப நான் இந்த D3 பிரான்ச்ல டெலீட் பண்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. அப்ப சைல்டு நாட் யூசிங்னா delete allowed. Why allowed? Because if I am deleting this particular thing, nothing will happen over here. Clear? அவ்வளவுதான். டைப் 2 என்ன சொல்றேன்? சைல்டு யூசிங். அப்ப சைல்டு யூஸ் பண்ணுது, D2 நான் டெலீட் பண்ண சொல்றேன். D2 என்ன ஆகுது? இங்க யூஸ் ஆயிட்டு இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிடுவேன்? அபார்ட்னு சொல்லிடுவேன். கிளியரா? சோ சைல்டு யூஸ் பண்ணலன்னா டெலிஷன் அலோட், சைல்டு யூஸ் பண்ணுச்சுன்னா அபார்ட். சோ this process cannot be deleted, it will be abort. Very simple idea. So mode 1 mode 2 புரிஞ்சிருக்கும். mode 3 க்கு போறேன். listen carefully. mode 3 என்ன சொல்லுது? on delete null at child. child இல்ல nullனு போட்டுருங்க. சரியா? அப்ப இங்கேயும் நம்ம என்ன சொல்லலாம்? type 1 type 2. type 1 no use at child. சைல்டுல யூஸ் ஆகல, நோ யூஸ் அட் சைல்டு. அப்ப டெலிஷன் என்னது? அலோடு. சார் எக்ஸாம்பிள் சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த D3 எடுத்துங்க, D3 டெலீட் பண்ண சொல்றேன். D3 இங்க யூஸே ஆகல, அப்ப அலோடு, நோ ப்ராப்ளம். அப்ப எப்ப சார் நல்லுங்கிற கான்செப்ட் வரும்? எப்ப சார் நல்லா கவனிங்க. டைப் 2 சைல்டு யூஸ் பண்ணுது. சைல்டு என்ன பண்ணுது? யூஸ் பண்ணும்போது அட் சைல்டு என்ன போட சொல்றான்? நல்லுன்னு போட சொல்றான். அட் சைல்டு என்ன போட சொல்றான்? நல்லுன்னு போட சொல்றான். அப்ப என்ன பண்ணுவீங்க? டேக் த எக்ஸாம்பிள் ஆஃப் D1 டெலீட் பண்றேன். D1 இங்க இருக்கா? அப்ப இந்த D1 டெலீட் பண்ணிட்டு அங்க என்ன பண்ணிடுங்க? நல்லுன்னு போட்டுருங்க. இந்த D1 டெலீட் பண்ணிட்டு அப்ப நல்லுன்னு போட்டுருங்க. இந்த D1 டெலீட் பண்ணிட்டு அப்ப நல்லுன்னு போட்டுருங்க. இப்போ இவ்வளவுதான் விஷயம். அப்ப ஆன் டெலீட் நல்னா சைல்டு யூஸ் பண்ணா எந்தெந்த வேல்யூலாம் ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அந்த வேல்யூக்கு நான் என்ன போட்டுருவேன்? நல்லுன்னு போட்டுருவேன். இவ்வளவுதாங்க மோடு. மொத்தமா 3 மோடு டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். மோடு 1 மோடு 2 மோடு 3. மோடு 1 என்ன பண்ணா? ஆன் டெலீட் கேஸ்கேட். இங்க டெலீட் பண்ணோம்னா இங்கேயும் டெலீட் ஆகும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? லிசன் கேர்ஃபுல்லி. ஐ அம் ட்ரைங் டு டெலீட் D2 என்ன பண்றேன்? கேஸ்கேட் பண்றேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? D2 இங்க மொத்தமா டெலீட் பண்ணிடுவீங்க, அந்த ரோவையே டெலீட் பண்ணுவீங்க. திஸ் இஸ் கால்ட் ஆன் டெலீட் கேஸ்கேட். ஆன் டெலீட் நல்னா என்ன அர்த்தம்?
அந்த இடத்துக்கிட்ட போய் அந்த வேல்யூ இருந்துச்சுன்னா நல்லுன்னு போட்டுருவீங்க. ஆன் டெலிட் அபார்ட் என்ன அர்த்தம்? அந்த வேல்யூ ரிஃப்ளெக்ட் ஆனிச்சுன்னா அந்த ப்ராசஸை என்டர்டெயின் பண்ண மாட்டீங்க. இவ்வளவுதான் பாயிண்ட். இது எல்லாத்தையும் தெளிவா இன்னொரு தடவை பாருங்க, பக்காவா ரிவைஸ் பண்ணுங்க. நாளைக்கு வாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். சரியா? ஆல் த வெரி பெஸ்ட். டுமாரோ இஸ் a very important day. Last episode, episode 6 of referential integrity constraint. 2 marks or maximum 4 marks guaranteed. Please do revision and come back. Thank you so much. Hello, my dear friends. Welcome back to the final episode of referential integrity constraint. In this session, we are going to discuss 3 unique example and 1 previous year question. Okay? இது எல்லாமே previous 5 செஷன் நீங்க பார்த்திருப்பீங்க, அதோட continuation. Okay? Right. So இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணலாம். So in this example, they have given two table. Let us say this table is called R1 and this table is called R2. Okay, R1 contain 2 attributes AB and R2 contains 2 attributes CD. இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பிரைமரி கீ யாரு, ஃபாரின் கீ யாரு அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். R1ல A is a primary key, R2ல C is a primary key. இது மட்டும் தெரிஞ்சா பத்தாது, நமக்கு இங்க ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் பார்க்கறதுனால இங்க யாரு ஃபாரின் கீ தெரியணும். ஓகேவா? சோ D is a foreign key. அப்போ we call R2 as a என்ன டேபிள் சொல்லுங்க பார்க்கலாம்? என்ன டேபிள்? ரெஃபரன்சிங் டேபிள். we call R1 as a என்ன டேபிள்? ரெஃபரன்ஸ்டு டேபிள். so far நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்னா, ரெஃபரன்ஸ்டு டேபிள்ல delete is a problem, ரெஃபரன்சிங் டேபிள்ல insert is a problem. ஓகேவா? so far இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்கன்னா, delete ஓகேவா 3x delete 3x at R1 அப்படின்னு கொடுத்துட்டான். சோ இது எப்படி சார் சால்வ் பண்றது? ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், இருந்தாலும் சொல்றேன். டொமைன் ஆஃப் A என்னெல்லாம் இருக்குன்னு எழுதுங்க. 1 2 3 4 இருக்கு. இந்த ஏவை ரெஃபர் பண்ற டொமைன் ஆஃப் D ல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. டொமைன் ஆஃப் D ல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 3 இருக்கு. அப்ப so far no problem. என்ன ஏன் சார் நோ ப்ராப்ளம்? இங்க 1 2 3 4 இருக்கு, அங்க இருக்கிற வேல்யூ மட்டும் தான் இவன் ரெஃபர் பண்றான். தட் மீன்ஸ் ஏல இருக்கிற வேல்யூ மட்டும் தான் டி ரெஃபர் பண்றான். பிகாஸ் டி இஸ் ரெஃபரன்சிங் ஏ. கரெக்டா? சோ ஃபார் எல்லா கான்செப்டும் கரெக்ட். இப்போ என்னத்தை டெலீட் பண்ண சொல்றான்? 3x டெலீட் பண்ண சொல்றான். தட் மீன்ஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு டு, யூ ஆர் கோயிங் டு டெலீட் திஸ் 3x. த மொமெண்ட் யூ டெலீட் 3x, this 3 will be deleted. இப்போ உங்களுக்கு ஒரு क्वेश्चन வரும், சார் 3 மோட் இருக்கு சார். மோடு 1, மோடு 2, மோடு 3. மோடு 2, மோடு 3ன்னு 3 மோட் இருக்கு சார். இது ஆன் டெலீட் கேஸ்கேட், இது ஆன் டெலீட் அபார்ட், இது ஆன் டெலீட் நல். இதுல என்ன சார் பண்ணணும் அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்டாதான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆக முடியும். கரெக்டா? அப்ப அங்க என்ன சொல்லிருக்காங்க क्वेश्चनலன்னா, டெலீட் ஆன் டெலீட் கேஸ்கேட் அப்படின்னு சொல்லியிருக்கான். கேஸ்கேட் அப்ப என்ன அர்த்தம்? இங்க 3 டெலீட் பண்ணா இங்கேயும் 3 டெலீட் பண்ணுவீங்கல்ல. சோ 3 டெலீட் பண்ணுங்க. அப்ப 3 அப்படின்னு வேல்யூ இருக்கிற எல்லா ரோவையும் டெலீட் பண்ணணும். அப்போ இங்க 3 வேல்யூ இருக்கா, இதை டெலீட் பண்ணிடுங்க. இங்க 3 வேல்யூ இருக்கா, இதை டெலீட் பண்ணிடுங்க. அப்ப எத்தனை ரோவை டெலீட் பண்றீங்க? 2 ரோஸ் டெலீட் பண்றீங்க. அப்ப क्वेश्चनல என்ன கேட்டிருந்தான்னா, ரிசல்டன்ட் எத்தனை டப்பிள்ஸ் இருக்கும் எனக்கு அப்படின்னு கேட்டிருக்கான். ஆன் டெலீட் கேஸ்கேட் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ரிசல்டன்ட் எத்தனை டப்பிள்ஸ் இருக்கும்னா 1 2. so the answer is 2 with respect to that. okay, I revise for a minute, just listen carefully. இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கொடுத்துட்டான்னா ஃபர்ஸ்ட் டொமைன் எழுதிங்க. பேஸ் டொமைன்ல ஆர் பேரண்ட் டொமைன்ல வேல்யூவை கட் பண்ணி சைல்டு டொமைன்ல அந்த வேல்யூவை கட் பண்ணிடுங்க. வேல்யூ கட் பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை ரோ டெலீட் ஆகுதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ரோவை கேட்டிருப்பான், இல்லைன்னா எத்தனை ரோ டெலீட் ஆகுதுன்னு கேட்டிருப்பான். இவ்வளவுதான் கான்செப்ட். முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட், அவன் இந்த 3 மோட்ல எந்த மோட கேட்டிருக்கான்? ஆன் டெலீட் கேஸ்கேட் கேட்டிருக்கானா, அபார்ட் கேட்டிருக்கானா, நல்லு கேட்டிருக்கானா நீங்க பாத்துங்க. சரியா? ரைட். அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन, listen carefully. This is called self referencing table. சார் இது நம்ம பார்த்ததே இல்லையே சார். செல்ஃப் ரெஃபரன்சிங் டேபிள்னா என்ன சார்? நல்லா கவனிங்க. R1 எனக்கு ஒரு டேபிள் கொடுத்துட்டான். அந்த டேபிள் எத்தனை ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது? அந்த டேபிள் எத்தனை ஆட்ரிபியூட்? 2 ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. ஏன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, பின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஏ தான் நான் என்ன சொல்லிட்டேன்,
பிரைமரி கீன்னு சொல்லிட்டேன். இங்க இருக்கிற பி இருக்கு பாத்தீங்களா, இந்த பி என்ன பண்ணுதுன்னா இதை ரெஃபர் பண்ணுது. இதை ரெஃபர் பண்ணுது. அப்ப கொஸ்டின்லயே எனக்கு எத்தனை டேபிள் தான் இருக்கு? ஒரு டேபிள் தான் இருக்கு. ஒரே டேபிள் என்ன பண்ணுது? ரெஃபர் பண்ணுது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லிடுறேன்? செல்ஃப் ரெஃபரன்சிங் டேபிள் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சரியா? சரி, இப்ப கொஸ்டின் கொடுத்திருக்கான். என்ன கொடுத்திருக்கான்? டெலீட் பண்ணுங்க அப்படிங்கிறான். யாரை டெலீட் பண்ண சொல்றான்னா 2,4 டெலீட் பண்ண சொல்றான். நான் இங்க போட்டிருக்கிறதும் சேம் டேபிள் டெலீஷன் எப்படி நடக்குதுன்னு காட்டுறதுக்காக போட்டிருக்கேன். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஐ எம் யூசிங் தி சேம் டேபிள். யாரை டெலீட் பண்ண சொல்றான் பாருங்க, 2,4. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? டொமைன் எழுதுவீங்களா? டொமைன் ஆஃப் ஏ தானே பேஸ். என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. 2 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு, 4 இருக்கு, 1 இருக்கு. டொமைன் ஆஃப் பி எழுதுங்க. பில என்ன இருக்குன்னு பாருங்க. 4 இருக்கு, 2 இருக்கு, 1 இருக்கு. செட்டில் டூப்ளிகேட் தேவையில்ல, அதனால நான் டூப்ளிகேட்ஸை எழுதுறேன். சரியா? 4 2 1 இருக்கு. இப்போ ப்ராப்ளம் எதுவும் இல்லையான்னு ஃபர்ஸ்ட் போய் செக் பண்ணுங்க. இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, பிரச்சனை இல்ல. 3 இருக்கு, 3 யூஸ் பண்ணல, பிரச்சனை இல்ல. 5 யூஸ் பண்ணல, 6 யூஸ் பண்ணல, 4 யூஸ் பண்ணிருக்கேன், 1 யூஸ் பண்ணிருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்ப டொமைன் ஆஃப் ஏல இருக்கிறது தான் டொமைன் ஆஃப் பி ல இருக்கு. சோ ஃபார் எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப யாரை டெலீட் பண்ண சொல்றான்? 2,4 டெலீட் பண்ண சொல்றான். அப்ப என்ன பண்ணீங்க? இங்க போய் 2,4 இந்த டேபிள்ல டெலீட் பண்ணிருங்க. சும்மா ஒரு விளையாட்டுக்காக ரெண்டு டேபிளா போட்டுருக்கேன். 2,4 டெலீட் பண்ணிங்க. நான் 2,4 டெலீட் பண்ணேன்னா இங்க என்ன டெலீட் ஆகுது? 2 டெலீட் ஆகுது. அப்ப டொமைன் ஆஃப் பி ல என்ன டெலீட் ஆகுது? 2 டெலீட் ஆகுது. அப்போ 2 எங்கெல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்களோ வித் ரெஸ்பெக்ட் டு பி ஆல்சோ, பி ல யார் டெலீட் ஆயிட்டா பாருங்க, 2 டெலீட் ஆயிட்டா. அப்போ பி ல யாரை போய் டெலீட் பண்ணணும்? 2 டெலீட் பண்ணணும். பி ல யாரை போய் டெலீட் பண்ணணும்? 2 டெலீட் பண்ணணும். 2 டெலீட் பண்ணிட்டேன். பி ல 2 டெலீட் பண்ணும் பொழுது ஏ ல யார் டெலீட் ஆவரா? 6 டெலீட் ஆவரா. ஏ ல யார் டெலீட் ஆவரா? 6 டெலீட் ஆவரா. நல்லா புரிஞ்சுங்க. பி ல போய் நான் 2 டெலீட் பண்ணும்போது ஏ ல யார் டெலீட் ஆவரா? 6 டெலீட் ஆவரா. அந்த 6 இங்க எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்க. எங்கேயுமே இல்ல. சோ ப்ராசஸ் ஓவர். எத்தனை டப்பிள்ஸ் நான் டெலீட் பண்றேன்னா 1 2 ரெண்டே டப்பிள்ஸ் தான் டெலீட் பண்றேன். டெலீட்டட் டப்பிள்ஸ் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்கான். சோ டெலீட்டட் டப்பிள்ஸ் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 2. ஓகேவா? நான் இதை இன்னும் ஒரு ரிப்பீட் பண்றேன், தெளிவா கவனிச்சுக்கோங்க. சோ ஓவராலா டொமைனை கையில எழுதிக்கிறோம். டொமைனை எழுதினதுக்கு அப்புறம் அவன் யாரை டெலீட் பண்ணணும்னு சொல்றானோ அவனை போய் டெலீட் பண்றீங்க. நான் யாரை டெலீட் பண்றான்? 2,4 டெலீட் பண்ண சொல்றான். நான் போய் 2,4 டெலீட் பண்ணிட்டேன். நான் 2,4 டெலீட் பண்ணணும்னு 2 டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் இங்க சொல்லிடுறேன். நான் இங்கேயும் டொமைன் ஆஃப் பி லயும் 2 டெலீட் பண்ணிடுறேன். டொமைன் ஆஃப் பி ல 2 டெலீட் பண்ணும்போது யாரு டெலீட் பண்றா? 6 டெலீட் ஆகுறாங்க. இங்க 6 டெலீட் பண்றேன். அந்த 6 இங்க ரிஃப்ளெக்ட் ஆகல. அதோட நான் ப்ராசஸ் என்ன பண்ணிடுறேன்? ஸ்டாப் பண்ணிடுறேன். இதுதான் செல்ஃப் ரெஃபரன்சிங் டேபிள்ல இருக்கிறது. ஒரு முக்கியமான விஷயம், நெட்ல இது வரைக்கும் 6 டைம்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின் வந்திருக்கு. ஆல் த 6 டைம்ஸ் they have asked only with respect to self referencing table. அதனால இந்த கொஸ்டினை தெளிவா பாத்துங்க. அதனால நெட்ல வந்த ஒரு கொஸ்டினை நம்ம பார்க்கலாம். listen carefully. The following table has 2 attributes, employee ID and manager ID, where employee ID is the primary key and manager ID is the foreign key, referencing employee ID with on delete cascade. அப்ப என்ன சொல்றான்? இது என்ன டேபிள்? ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெஃபரன்சிங் டேபிள். இது செல்ஃப் ரெஃபரன்சிங் டேபிள். ஏன்னா எனக்கு கொஸ்டின்ல எத்தனை டேபிள் தான் கொடுத்திருக்கான்? ஒரு டேபிள் தான் கொடுத்திருக்கான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றான்? 2 attributes, employee ID and manager ID, where employee ID is the primary key. அப்ப primary key யார் இதுல? employee ID and manager ID is the foreign key referencing. So that means self referencing table, manager ID is referring the employee ID. Manager ID is referencing the employee ID. On deleting row 20,40, the set of other tuples that must be deleted. அப்ப 20,40ங்கறத delete பண்ணுங்கறான். யாரை delete பண்ணுங்கறான்? 20,40 delete பண்ணுங்கறான். delete பண்ணும் பொழுது கூட சேர்ந்து யாரெல்லாம் delete ஆவாங்க அப்படின்னு கேக்குறான். சரியா? அப்போ டொமைன் எழுதிடலாமா? டொமைன் ஆஃப் எம்ப்ளாயி ஐடி. யாரெல்லாம் இருக்கா? 20, 25, 30, 35, 40, 45. ஓகேவா? அடுத்தது டொமைன் ஆஃப் மேனேஜர் ஐடி. அதுல யாரெல்லாம் இருக்கான்னு பாருங்க. டூப்ளிகேட்ஸ் எழுதாதீங்க, நார்மலா மட்டும் எழுதுங்க. 40 again 40 எழுதல. 35, 20, 45, 25. நல்லா போய் வேல்யூ பாருங்க. 20 அப்படிங்கிறது இங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு. 25 இங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு. 30 இங்க இருக்கு, நான் இங்க யூஸ் பண்ணல, பிரச்சனை கிடையாது. 35 இருக்கு, 40 இருக்கு, 45 இருக்கு. அப்போ இங்க இருக்கிறது தான் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. சோ ஃபார் எந்த பிரச்சனையும் இல்ல.
சார் ஏன் சார் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்றீங்க? ஒன் டைம் இன் நெட் எக்ஸாம் இந்த டொமைனும் மேட்ச் ஆகல. இந்த டொமைனும் மேட்ச் ஆகல. மேட்ச் ஆகலன்னா கொஸ்டினே தப்பு. இப்ப எதை கேட்டாலும் சார் கரெக்ட் தானே? சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நான் வந்து 18 ஒரு வேல்யூ வச்சிருக்கேன்னு வைங்க. சப்போஸ் இங்க டொமைன்ல 18 ஒரு வேல்யூ இருக்கு. இந்த 18ங்கிறது கம்பல்சரி எம்ப்ளாயி ஐடியில இருந்தா தானே இருக்க முடியும். அப்ப இங்க 18 ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா கொஸ்டினே தப்புன்னு தானே அர்த்தம். சரியா? அதனாலதான் நான் ஒரு தடவை என்ன பண்றேன், போயிட்டு என்னோட பேரண்ட் டேபிள்ல இருக்கிற டொமைனும் சைல்டு டேபிள்ல இருக்கிற டொமைனும் சேமா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன் சார் அப்படின்னா அதுதான் நான் சொன்ன ரீசன். பட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் 2 மார்க்கா பரீட்சை எழுதும் போதே கேரண்டி பண்ணிடுவேன். பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கும்போது 2 மார்க்கை நான் கேரண்டி பண்ணிடலாம். சரியா? இந்த ரிஃப்ளெக்ஷன் ப்ராப்பர்ட்டி செக் பண்றதுனால. சரி, யாரை டெலிட் பண்ண சொல்றேன்? 20,40. இந்த நேரத்துல நான் உங்களுக்கு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன், கவனிங்க. வீடியோவை பாஸ் பண்ணிடுங்க. ஆல்ரெடி 2 எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க ஆன்சர் கரெக்டா வருதான்னு ரிமைனிங் வீடியோ பார்த்து செக் பண்ணீங்க. ரைட்? நான் யாரை டெலிட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20,40 டெலிட் பண்றேன். தட் மீன்ஸ் 20,40 will get deleted. The moment 20,40 is getting deleted, 20 will be deleted here and the same 20 will be deleted here. அப்போ மேனேஜர் ஐடியில 20 வேற எங்க இருக்கோ அதை போய் நான் டெலீட் பண்ணணும். தட் மீன்ஸ் திஸ் 20 will be deleted. நான் இந்த 20 போய் டெலீட் பண்ணும்போது பிரைமரி கீழ யாரு டெலீட் ஆவரா? 35 டெலீட் ஆவறாங்க. சோ 35 will be deleted. Here also 35 will be deleted. 35 வேற எங்கயாவது நான் யூஸ் பண்ணிருக்கேனான்னு பாருங்க. எஸ், நான் இந்த இடத்துல திருப்பி மேனேஜர் ஐடியில நான் என்ன பண்ணிருக்கேன்? 35 யூஸ் பண்ணிருக்கேன். சோ இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு நான் 35 டெலீட் பண்றேன். இப்ப யார் எனக்கு டெலீட் ஆகுறாங்க? 30 டெலீட் ஆகுறாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு எம்ப்ளாயி ஐடி 30 டெலீட் ஆகுது. இப்போ டொமைன்ல ஆஃப் மேனேஜர் ஐடியில 30 இருக்கான்னு பாருங்க. 30 இல்லவே இல்ல. என்னோட ப்ராசஸ் நான் என்ன பண்ணிடுறேன்? ஸ்டாப் பண்ணிடுறேன். அப்போ இத கொஸ்டின்ல டெலீட் பண்ண சொன்னா எகைன் 2 பேர் எக்ஸ்ட்ரா டெலீட் ஆயிருக்கான். சோ எக்ஸ்ட்ரா 2 பேர் டெலீட் ஆயிருக்கான். அந்த எக்ஸ்ட்ரா டெலீட் ஆனது இன் அடிஷன் டு 20 and 40 யாருன்னு பாத்தீங்கன்னா 30,35ம் 35,20யும் டெலீட் ஆயிருக்காங்க. சோ இதுதான் இதோட சொல்யூஷன். ஓகேவா? சோ யார டெலீட் பண்றீங்கன்னு பாருங்க. அந்த டெலீட் பண்றத டொமைன் ஆஃப் எம்ப்ளாயி ஐடியிலையும் டெலீட் பண்ணுங்க, டொமைன் ஆஃப் மேனேஜர் ஐடியிலையும் டெலீட் பண்ணுங்க. சோ அப்ப 20ங்கிறது இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. சோ இங்க போய் 20 எங்க வருதுன்னு பாருங்க. அந்த பர்టిక్యులர் ரோவை டெலீட் பண்ணுங்க. அப்ப 35 டெலீட் ஆகுது. இங்க போய் 35 டெலீட் பண்ணுங்க. இங்கேயும் 35 டெலீட் பண்ணுங்க. அப்ப திருப்பி போய் 35 பாருங்க. 35 டெலீட் பண்ணுங்க. 30 டெலீட் ஆகுது. 30 இங்க டெலீட் பண்ணுங்க. 30ங்கிறது இங்க ரிஃப்ளெக்ட் ஆகல. ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிட்டு ஆன்சரை போட்டு வெளில வந்து. கரெக்டா? Okay, I hope you all are able to understand the concepts of referential integrity constraints, and we have discussed a good amount of previous year questions also with respect to that, right? I hope you are enjoying the series of episodes with respect to the concept. Thanks for watching. We will see soon with some other interesting topic. Thank you so much, my dear friends.